வணக்கம். சொத்துன்னு வந்துட்டா நம்ம கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல எதுக்கு பவர் அதிகம்? ஒரிஜினலுக்கா இல்ல அதோட காப்பிக்கா? இது ஒரு சிம்பிள் கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இது சம்பந்தமா சென்னை ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. வாங்க அந்த கேஸ் பத்தியும் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னங்கறத பத்தியும் விரிவா பார்க்கலாம். உங்க சொத்து பத்திரத்தை எடுத்து பாருங்க. அதுல எது ரொம்ப உண்மையானது, எதுக்கு மதிப்பு அதிகம்? சட்டத்தோட பார்வையில இந்த அசலுக்கும் நகலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இது பத்தி தான் இந்த முழு அலசலும். இது கண்டிப்பா ஒவ்வொரு சொத்து உரிமையாளரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த கதை எங்க தொடங்குதுன்னா பி பப்புங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்துதான். அவர் தன்னோட குடும்ப சொத்து சம்பந்தமா ஒரு ரொம்ப சிம்பிளான பத்திரப்பதிவை முடிக்க போனார். ஆனா அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை பெருசா வெடிச்சது. அவரோட நோக்கம் ரொம்ப நேரடியானது. தன்னோட சகோதரர் மணி பேர்ல ஒரு பாக பிரிவினை விடுதலை பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக நவம்பர் 30, 2023 அன்னைக்கு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் தான் நினைச்சார். ஆனா அவர் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. சார்பதிவாளர் பப்பு கொடுத்த டாக்குமெண்ட்டை பதிவு செய்ய முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். ஒரு சிம்பிள் டிரான்சாக்ஷன் திடீர்னு நின்னு போச்சு. ஏன் பதிவு பண்ண முடியாது? அதுக்கு பதிவாளர் சொன்ன ஒரு காரணம்தான் இந்த முழு கேஸுக்கும் ஆணிவேராவே அமைஞ்சது. அவர் ஒரு ரெஃப்யூசல் செக் ஸ்லிப் கொடுத்து விஷயத்த முடிச்சிட்டார். இந்த முழு வழக்கோட மையப்புள்ளியே இந்த ஒரு விதிதான், ரூல் 55AA. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு புது சொத்து பத்திரத்தை பதிவு செய்ய போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அசல் தாய் பத்திரத்தை காட்டி வெரிஃபை பண்ணணும். இது எதுக்குன்னா, நில மோசடியை தடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா அந்த ரூல் இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பி பப்பு கிட்ட 1960, 1966ல போட்ட ஒரிஜினல் பத்திரங்கள் இல்ல. கிட்டத்தட்ட 60 வருஷம் பழைய டாக்குமெண்ட்ஸ் அது. ஆனா அவர்கிட்ட சார்பதிவாளர் அலுவலகமே கொடுத்த சர்டிஃபைடு காப்பீஸ் இருந்துச்சு. இதுதான் இங்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. சார்பு பதிவாளர் சொன்னத பப்புவால ஏத்துக்கவே முடியல. இது சரியில்ல, இது அநியாயம்னு நினைச்சு நேரா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டார். கோர்ட்ல 2 பக்கமும் காரசாரமான விவாதம் நடந்தது. பப்பு சொன்னார், ஏன் கையில இருக்கிற சர்டிஃபைட் காப்பி போதும், அதுவும் நீங்க கொடுத்தது தானே. ஆனா பதிவாளர் தரப்போம் இல்லவே இல்ல, ரூல்ஸ் படி ஒரிஜினல் வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இது நடைமுறைக்கும் விதிமுறைக்கும் நடந்த ஒரு நேரடி மோதல்னே சொல்லலாம். 2 தரப்பு வாதங்களையும் நல்லா கேட்டதுக்கு அப்புறம் ஜான்வரி 9, 2024 அன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் பி வேல்முருகன் இந்த வழக்குல ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கினார். சரி, நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்துச்சு? அவங்க நேரா அந்த விதி 55A ஐய எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சாங்க. கோர்ட்டோட தீர்ப்போட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வார்த்தையில அடங்கிடுச்சு, கட்டாயம். அந்த ரூல்ல கட்டாயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒரு சாய்ஸ் கிடையாது, அது ஒரு கண்டிப்பான சட்டம். அது மீறவே முடியாதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. கடைசியா தீர்ப்பு ரொம்ப நேரடியா இருந்துச்சு. சார்பதிவாளர் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. பி பப்போட மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. வேணும்னா அவர் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து திரும்பவும் பதிவு செய்ய முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சட்டம் ரொம்ப கடுமையா இருக்குங்கிறத நீதிமன்றம் உறுதிப்படுத்திருச்சு. சரி, இப்போ இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு. ஆனா இதுலேருந்து நாம என்ன கத்துக்கணும்? இது ஏன் ஒவ்வொரு சொத்து உரிமையாளருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்? இந்த வழக்கு நமக்கு திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு உண்மை இதுதான். உங்ககிட்ட எத்தனை சர்டிஃபைட் காப்பீஸ் இருந்தாலும் சரி, சட்டத்தோட பார்வையில அந்த ஒரிஜினல், அந்த ஒற்றை அசல் தாய் பத்திரத்துக்கு ஈடா எதுவுமே கிடையாது. பப்பு சந்திச்ச அதே மாதிரியான ஒரு சிக்கலை நீங்க தவிர்க்கணும்னா இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல, உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2வது, அதை பேங்க் லாக்கர் மாதிரி ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைங்க. 3வது, இந்த மாதிரி சட்ட விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்டிஃபைட் காப்பியை எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது. நாம இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்தாலோ இந்த ஒரு வழக்கு காட்டுற உண்மை என்னன்னா, சொத்து விஷயத்துல நம்ம கையில இருக்கிற அந்த அசல் காகிதத்தோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூட குறையல. யோசிச்சு பாருங்க, உங்க சொத்தோட அசல் ஆவணங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கா? இது நாம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.